ஹலோ மை டியர்ஸ், நம்ம பேபிஸ்க்கு ஒரு ஹெல்த்தி வெயிட் கெயின் பவுடர் ரெடி பண்ணிடலாமா? இதை நீங்கள் எது கூட வேணால் ஆட் பண்ணி கொடுக்கலாம். கூழ் எதுனா செய்கிறீங்கன்னா அதில் இட்லி, தோசை அந்த மாதிரி எதில் வேணால் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் பாதாமை வந்து நல்ல சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அது தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அதுலேருந்து தோல் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து தண்ணியோடு இருக்கு இல்லையா, இதை நான் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இதில் இருக்க தண்ணி எல்லாமே போயிட்டு நல்லா ட்ரை ஆகி வரணும். இல்லைனா பேஸ்ட் நம்ம செய்கிற பவுடர் வந்து கெட்டு போயிடும், இல்லைனா பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இதுக்கப்புறமா நான் அதிலே வந்து ஒரு கிளாஸ் முந்திரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு கிளாஸ் முந்திரி அண்ட் ஒரு கிளாஸ் பாதாம் போட்டிருக்கேன். ஆனால் பிஸ்தா வந்து நான் ஒரு 3/4 கிளாஸ் கிட்ட தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை உடச்சி பார்த்தாலே நல்லா உடையும். அப்போனா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வால்நட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு பல்ஸ் மோடில் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தனித்தனி தான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தனித்தனியாக முந்திரி பாதாம் எல்லாம் கொடுத்து உங்கள் பேபிஸ்க்கு அலர்ஜி இருக்கான்னு பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்க.